இப்போ நார் வந்தா நீங்க அப்படியே பயன்படுத்துவீங்களா எடுத்தோடனே? இல்லை, நார் வந்து முதல்ல வந்து மரத்துலேருந்து உரித்து அதை எடுத்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சோன்னா அது காஞ்ச உடனே அது இன்னும் ஒரு ஒரு நல்ல வெயில், இப்போ ஒரு 5 நாள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா அது உடனே காஞ்சு அது ஒயிட்டாக மாறிடும். இல்லை கொஞ்சம் பனி இந்த மாதிரி இன்னும் கிளைமேட் இப்போ பனிக்காலங்களில் வந்து என்ன செஞ்சோன்னா லைட்டாக கருப்பு இதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கடலோர பகுதினா புறாமே உப்பு காற்று அடிக்கும். உப்பு மணல் பகுதிகள் எல்லாமே பியூர் ஒயிட்டாக வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்துடும். இப்போ ஒவ்வொரு ரகமாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கருப்பு கலராக இருக்கிற ஒரு மட்டை தனியாக, அதில் ஃபங்கஸ் தனியாக, அதில் புள்ளி விழுந்தது தனியாக, இப்படி தனித்தனியாக பிரித்து அதை செக்ரிகேஷன் பண்ணி இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இதை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். இப்போ வாழை மரத்தில் நிறைய வாழை இருக்குது, நேந்தரை இருக்குது, ரஸ்தாளி இருக்குது, ஒட்டு இருக்குது, இப்படி நிறைய வாழை ரகங்கள் இருக்குது. அந்த வாழை நார்லேருந்து இப்போ எந்த நார், இப்போ நேந்திர நார் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பின்னுறதுக்கு. ஆமாம், நாரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த நார் வந்து நல்ல பெருசாகவும் இருக்கும், நல்ல இந்த மாதிரி வந்து அகலமாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து கிழிச்சு பின்னாலும் அது வந்து ப்ராடக்ட் வந்து நச்சுன்னு உட்காந்துருக்கும் வீவிங்கில். சிலது வந்து பொசுக்குன்னு போயிடும். இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். சோத்து நார் இருக்கும், இந்த நார் இருக்கும். வெறும் இந்த இப்போ கொஞ்சோண்டு இருக்கும். இதெல்லாம் இதில் ஒரு ஓரத்தில் கிழிச்சு இது வந்து அக்னி நார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பூ கட்டுறதுக்கு, மாலை கட்டுறதுக்கு இதெல்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க. இதில் நம்ம அந்த பிரைடு ஜடை இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ரோப் ட்விஸ்ட் பண்ணுவோம். இந்த இதில் வந்து ரோப்பாக பிரித்து ஃபைன் அதில் வந்து சிங்கிள் டிஸ்ட் இருக்குது, டபுள் டிஸ்ட் இருக்குது. அதை வச்சு ப்ராடக்ட் பண்ணுறது, இந்த லேம்ப் இதெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் அந்த ரோப் பேட்டர்னில் இருக்குது. எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். இப்போ இந்த வாழை நார்லாம் வந்து இப்போ இங்கிட்ட நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடு வந்து இங்கிட்ட அதிகமாக களக்காடு இந்த பக்கம் தான் அதிகமாக கிடைக்கும். அங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.